Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.4ல 5th question பார்க்க போறோம். Question என்னன்னா, a family of 3 people went out for dinner in a restaurant. The cost of 2 dosai, 3 idlis and 2 vadais is rupees 150. The cost of 2 dosai, 2 idlis and 4 vadais is rupees 200. The cost of 5 dosai, 4 idlis and 2 vadais is rupees 250. The family has rupees 350 in hand and they ate 3 dosai and 6 idlis and 6 vadais. First வந்து நம்ம cost of dosai, idlis and vadais x, y and z அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அதாவது cost of dosai வந்து x, cost of idli வந்து y, அதே மாதிரி cost of vadais வந்து z அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ first statement பாருங்க. The cost of 2 dosai, 3 idlis and 2 vadais என்ன கொடுத்திருக்காங்க rupees 150. அதாவது 2 dosaiனா 2x plus 3 idlis அப்போ plus 3y and 2 vadais அப்போ plus 2z equal to cost என்ன 150. இது வந்து நம்ம first equation எடுத்துக்கலாம். அடுத்த statement என்ன கொடுத்திருக்காங்க, the cost of 2 dosai, 2 idlis and 4 vadais is rupees 200. அதாவது the cost of 2 dosai அப்போ 2x plus 2 idlis அப்போ 2y plus 4 vadais அப்போ 4z equal to cost என்ன 200. இது வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, the cost of 5 dosai, 4 idlis and 2 vadais is 250. அதாவது cost of 5 dosai அப்போ 5x plus 4 idlis என்ன அப்போ 4y plus 2 vadais அப்போ 2z equal to cost வந்து என்ன 250. இது வந்து நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அடுத்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, the family has rupees 350 in hand and they ate 3 dosai and 6 idlis and 6 vadais. Will they be able to manage to pay the bill within the amount they had? அதாவது அவங்க சாப்பிட்டது என்னன்னா 3 தோசை, 6 idlis and 6 vadais. அவங்களால பில் வந்து பே பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருந்தது 350. ஃபர்ஸ்ட் நம்ம தோசை, இட்லி அண்ட் வடையோட இண்டிவிஜுவல் காஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். அதான் காஸ்ட் ஆஃப் தோசை, இட்லி அண்ட் வடையை நம்ம XY and Z எடுத்திருக்கோம். XY and Z ஓட வேல்யூஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வச்சு வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம கிரேமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். அப்போ XY and Z ஓட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். கிரேமர்ஸ் ரூல்னா ஃபர்ஸ்ட் நம்ம டெல்டா, அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கணும். கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் என்ன, இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எடுக்கணும். ஃபர்ஸ்ட் 2, 3, 2, செகண்ட் ரோ வந்து என்ன 2, 2, 4, தேர்ட் ரோ வந்து என்ன 5, 4, 2. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் தீஸ் கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன 2 இன்டூ, இப்போ இந்த ரோ இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 2 இன்டூ 2 4 மைனஸ் 4 4s are 16. அடுத்து மைனஸ் 3, இப்போ இந்த ரோ இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 2 இன்டூ 2 4 மைனஸ் 5 இன்டூ 4 என்ன 20 ப்ளஸ் 2. இப்போ இந்த ரோ இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 2 இன்டூ 4 8 மைனஸ் 5 இன்டூ 2 10. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 2 இன்டூ 4 மைனஸ் 16 என்ன மைனஸ் 12 மைனஸ் 3 இன்டூ 4 மைனஸ் 20 என்ன மைனஸ் 16 ப்ளஸ் 2 இன்டூ 8 மைனஸ் 10 என்ன மைனஸ் 2. அப்போ 2 இன்டூ மைனஸ் 12 எவ்வளோ மைனஸ் 24 ப்ளஸ் மைனஸ் 3 இன்டூ மைனஸ் 16 என்ன ப்ளஸ் 48 ப்ளஸ் 2 இன்டூ மைனஸ் 2 என்ன மைனஸ் 4. அப்போ மைனஸ் 24 ப்ளஸ் 48 மைனஸ் 4 என்ன 20. அதாவது டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து 20 விச் இஸ் நான் ஜீரோ. டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து நான் ஜீரோவாக வந்துச்சுன்னா அப்போ நம்ம கிரேமர்ஸ் ரூல் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து டெல்டா எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். டெல்டா எக்ஸ்னா ஃபர்ஸ்ட் காலம் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும். கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் என்ன 150, 200, 250. இப்போ செகண்ட் காலம் அண்ட் தேர்ட் காலம் வந்து சேம் தான். செகண்ட் காலம் வேல்யூஸ் என்ன 3, 2, 4, தேர்ட் காலம் வேல்யூஸ் என்ன 2, 4, 2. இப்போ டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். 150 இன்டூ, இப்போ இந்த ரோ இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 2 இன்டூ 2 4 மைனஸ் 4 4s are 16. அடுத்து மைனஸ் 3, இப்போ இந்த ரோ இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 200 இன்டூ 2 என்ன 400 மைனஸ் 250 இன்டூ 4 என்ன 1000. அடுத்து ப்ளஸ் 2 இன்டூ, இப்போ இந்த ரோ இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 200 இன்டூ 4 என்ன 800 மைனஸ் 250 இன்டூ 2 என்ன 500. இப்போ இதை இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணலாம். 150 இன்டூ 4 மைனஸ் 16 என்ன மைனஸ் 12. அடுத்து மைனஸ் 3 இன்டூ 400 மைனஸ் 1000 என்ன மைனஸ் 600 ப்ளஸ் 2 இன்டூ 800 மைனஸ் 500 என்ன 300 ஈக்குவல் டு 150 இன்டூ மைனஸ் 12 எவ்வளோ மைனஸ் 1800 மைனஸ் 3 இன்டூ மைனஸ் 600 என்ன ப்ளஸ் 1800 ப்ளஸ் 2 இன்டூ 300 எவ்வளோ ப்ளஸ் 600. இப்போ மைனஸ் 1800 ப்ளஸ் 1800 வந்து கேன்சல் ஆகும். அப்போ ஆன்சர் என்ன 600.
அதாவது டெல்டா எக்ஸோட வேல்யூ வந்து 600. அடுத்து டெல்டா ஒய் வந்து கண்டுபிடிக்கலாம். டெல்டா ஒய்னா நீங்கள் செகண்ட் காலமை கான்ஸ்டன்ட் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணும். கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் என்ன? 150, 200, 250. ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் தேர்ட் காலம் வந்து சேம் தான். ஃபர்ஸ்ட் காலம் என்ன? 225. தேர்ட் காலம் என்ன? 242. இப்போது டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். 2 இன்ட்டு இப்போ இந்த ரோ அண்ட் இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 200 இன்ட்டு 2 என்ன? 400 மைனஸ் 250 இன்ட்டு 4 என்ன? 1000. அடுத்து மைனஸ் 150. இப்போது இந்த ரோ அண்ட் இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு 2 4 மைனஸ் 5 4s are 20. அடுத்து ப்ளஸ் 2 இன்ட்டு இப்போ இந்த ரோ அண்ட் இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு 250 என்ன? 500 மைனஸ் 5 இன்ட்டு 200 என்ன? 1000. இப்போ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு 400 மைனஸ் 1000 என்ன? மைனஸ் 600 மைனஸ் 150 இன்ட்டு 4 மைனஸ் 20 என்ன? மைனஸ் 16. அடுத்து ப்ளஸ் 2 இன்ட்டு 500 மைனஸ் 1000 என்ன? மைனஸ் 500. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு மைனஸ் 600 என்ன? மைனஸ் 1200 மைனஸ் 150 இன்ட்டு மைனஸ் 16 எவ்வளோ? ப்ளஸ் 2400 ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 500 என்ன? மைனஸ் 1000. அதாவது இப்போ மைனஸ் 1200 ப்ளஸ் 2400 மைனஸ் 1000 எவ்வளோ வரும்? 200. ஸோ டெல்டா ஒய்யோட வேல்யூ என்ன? 200. அடுத்து டெல்டா இசட் வந்து கண்டுபிடிக்கலாம். டெல்டா இசட்னா நீங்கள் தேர்ட் காலம் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூஸால் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது 150, 200, 250. அப்போது ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் செகண்ட் காலம் வந்து சேம் தான். 225, 324. இப்போ நீங்கள் டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். 2 இன்ட்டு இப்போ இந்த ரோ அண்ட் இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு 250 எவ்வளோ? 500 மைனஸ் 4 இன்ட்டு 200 எவ்வளோ? 800. அடுத்து மைனஸ் 3. இப்போ இந்த ரோ அண்ட் இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு 250 எவ்வளோ? 500 மைனஸ் 5 இன்ட்டு 200 எவ்வளோ? 1000 ப்ளஸ் 150. இப்போ இந்த ரோ அண்ட் இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு 4 8 மைனஸ் 5 இன்ட்டு 2 என்ன? 10. இப்போது இதை சால்வ் பண்ணலாம். அப்போது 2 இன்ட்டு 500 மைனஸ் 800 என்ன? மைனஸ் 300 மைனஸ் 3 இன்ட்டு 500 மைனஸ் 1000 என்ன? மைனஸ் 500 ப்ளஸ் 150 இன்ட்டு 8 மைனஸ் 10 என்ன? மைனஸ் 2. அப்போது 2 இன்ட்டு மைனஸ் 300 எவ்வளோ? மைனஸ் 600 மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 500 எவ்வளோ வரும்? ப்ளஸ் 1500 ப்ளஸ் 150 இன்ட்டு 2 என்ன? மைனஸ் 300. அப்போது மைனஸ் 600 ப்ளஸ் 1500 மைனஸ் 300 எவ்வளோ? 600. ஸோ இதான் வந்து டெல்டா இசட்டோட வேல்யூ. இப்போது நம்ம டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய் அண்ட் டெல்டா இசட்டோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போது எக்ஸ் ஒய் அண்ட் இசட்டோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா. அதாவது டெல்டா எக்ஸ் பை டெல்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் என்ன? 600 பை டெல்டாவோட வேல்யூ என்ன? 20. அப்போ 600 பை 20 என்ன? 30. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 30. அடுத்து ஒய் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா. டெல்டா ஒய் என்ன? 200 by delta என்ன? 20. அப்போ 200 by 20 என்ன? 10. அப்போ y equal to 10. அடுத்து z equal to delta z by delta. delta z ஓட வேல்யூ என்ன? 600 by delta என்ன? 20. அப்போ 600 by 20 என்ன? 30. அப்போ z equal to 30. அதாவது x equal to rupees 30, y equal to rupees 10. அதே மாதிரி z equal to rupees 30. அதாவது காஸ்ட் ஆஃப் 1 தோசா வந்து 30, காஸ்ட் ஆஃப் 1 இட்லி வந்து 10, அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் 1 வடை வந்து 30. இப்போது நம்ம எக்ஸ் ஒய் அண்ட் இசட்டோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு ஃபேமிலி ஆர்டர் பண்ண டிஷ்ஷஸ் என்ன? 3 தோசா ப்ளஸ் 6 இட்லி ப்ளஸ் 6 வடைஸ். அதாவது 3 தோசானா 3x ப்ளஸ் 6 இட்லிஸ்னா 6y ப்ளஸ் 6 வடைஸ்னா ப்ளஸ் 6z. இது ஆர்டர் பண்ணி அவங்கக்கிட்ட இந்த அமௌண்ட் எவ்வளோனா 350. இப்போ அவங்களால பில் வந்து பே பண்ண முடியுமான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வேல்யூஸை நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்து 350 இல்லை அதோட கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ அவங்களால பில் வந்து பே பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது 3 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன? 30 ப்ளஸ் 6 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ என்ன? 10 ப்ளஸ் 6 இன்ட்டு இசட்டோட வேல்யூ என்ன? 30. அப்போது 3 இன்ட்டு 30 எவ்வளோ? 90 ப்ளஸ் 6 இன்ட்டு 10 எவ்வளோ? 60 ப்ளஸ் 6 இன்ட்டு 30 என்ன? 180. அப்போ 180 ப்ளஸ் 60 ப்ளஸ் 90 என்ன வரும்? 330. 330 பார்த்தீங்கன்னா 350யோட கம்மியாக இருக்குது. அப்போ அவங்களால பில் வந்து பே பண்ண முடியும். ஸோ இதான் வந்து 5th கொஸ்டினோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது சம் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.